இலக்கியத்தை நேசிக்கும் அனைவரையும் பகுதி 6க்கு வரவேற்கிறேன். கடந்த பகுதியில் கோவலன் தனது தவறை உணர்ந்து கண்ணகியிடம் திரும்பியதைப் பார்த்தோம். கண்ணகி கோபப்படவும் இல்லை, பழி வாங்கவும் இல்லை. மாறாக தனது கணவருக்கு புதிய வாழ்க்கை வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்தாள். தன் உயிருக்கு இணையான சிலம்பையும் கொடுத்தாள். இப்போது அவர்கள் இருவரும் புகாரை விட்டு புறப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் நடந்து செல்லும் அந்த பாதையின் முடிவில் என்ன காத்திருக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. அதிகாலை காவிரி கடலை சந்திக்கும் கரையில் சூரியன் பொன்னிறமாக உதிக்கின்றான். புகார் நகரம் மெதுவாக விழித்து கொண்டிருக்கின்றது. வணிகர்கள் கடைகளை திறக்கிறார்கள். மீனவர்கள் கடலுக்கு புறப்படுகிறார்கள். அந்த நகரத்தை அமைதியாக திரும்பி பார்த்தான் கோவலன். அங்கே அவன் பிறந்தான், அங்கேயே வளர்ந்தான், அங்கேயே மகிழ்ச்சியையும் தவறையும் இழப்பையும் அனுபவித்தான். அவன் மெதுவாக சொன்னான், புகாரே, நான் திரும்பி வருவேனா? கண்ணகி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது பார்வையில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர்கள் இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். அந்த காலத்தில் பேருந்துகள் எதுவும் இல்லை, ரயில்களும் இல்லை, கார்களும் இல்லை. நகரங்களுக்கு செல்ல மக்கள் பல நாட்கள் நடந்தே பயணம் செய்தார்கள். சிலர் மாட்டு வண்டியில் சென்றார்கள், சிலர் குதிரையில் சென்றார்கள். ஆனால் கோவலனும் கண்ணகியும் நடந்தே செல்ல முடிவு செய்தனர். இன்று நாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல சில மணி நேரம்தான் ஆகிறது. ஆனால் சங்க காலத்தில் ஒரு பயணம் பல நாட்கள் எடுத்தது. அதனால் அந்த பயணத்தில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவியும் உணவையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டார்கள். இப்போது நகரம் மறைந்தது, வயல்கள் வந்தன, பின்னர் சிறிய கிராமங்கள், அதன் பிறகு அடர்ந்த காடு, உயரமான மரங்கள், கிளைகளில் குரங்குகள், தூரத்தில் மான்கள், மயில்கள் தோகையை விரித்து ஆடுகின்றன. காற்றில் மலர்கள் மணம். கண்ணகி சொன்னாள், இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. கோவலன் புன்னகைத்தான். பல நாட்களுக்கு பிறகு அவன் முகத்தில் அமைதி தெரிந்தது. அவர்கள் இருவரும் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போது வெள்ளை ஆடை அணிந்த ஒரு துறவி மெதுவாக நடந்து வந்தார். அவர் கவுந்தியடிகள். அவரது முகத்தில் அமைதி, கண்களில் கருணை. அவர் இருவரையும் பார்த்து மெதுவாக கேட்டார், மக்களே, எங்கு செல்கிறீர்கள்? கோவலன் பணிவுடன் வணங்கி, மதுரைக்கு செல்கிறோம் ஐயா, புதிய வாழ்க்கையை தொடங்க என்றான். கவுந்தியடிகள் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு சொன்னார், வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. ஆனால் தவறுக்கு பிறகு நேர்மையான பாதையில் நடப்பவர்களே உயர்ந்தவர்கள். உங்கள் பயணம் நல்லபடியாக அமையட்டும். அவர் இருவருக்கும் ஆசீர்வாதம் அளித்தார். சிலப்பதிகாரத்தில் கவுந்தியடிகள் கோவலன் கண்ணகி தம்பதியினருக்கு வழிகாட்டியாகவும் ஆன்மீக ஆறுதலாகவும் விளங்குகிறார். அவருடைய வார்த்தைகள் கதையின் அடுத்த கட்டங்களுக்கு மன தயாரிப்பை உருவாக்கின்றன. சூரியன் மறையத் தொடங்கினான். வானம் செம்மஞ்சள் நிறமாக மாறியது. கண்ணகி சிறிது களைப்பாக இருந்தாள். அதை பார்த்த கோவலன் சொன்னான், சிறிது ஓய்வெடுப்போம். அவர்கள் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தார்கள். கண்ணகி தனது கையில் இருந்த மற்றொரு சிலம்பை மெதுவாக தொட்டாள். அவளுக்கு தெரியாது, அந்த சிலம்புதான் இன்னும் சில நாட்களில் உண்மையை உலகிற்கு எடுத்து சொல்லப் போகிறது என்று. வாழ்க்கை என்பது ஒரு பயணத்தை போன்றது. சில நேரங்களில் நமக்கு நல்ல பாதை கிடைக்கும், சில நேரங்களில் கஷ்டமான பாதை வரும். ஆனால் நம்முடன் நல்ல மனம் கொண்ட ஒருவர் இருந்தால் எந்த பயணமும் சற்று எளிதாகிவிடும். கோவலனுக்கு கண்ணகி அப்படிப்பட்ட துணைதான். கண்ணகிக்கு கோவலனும் அப்படிப்பட்ட நம்பிக்கைதான். பல நாட்கள் கடந்தன. ஒரு மலைமேட்டில் நின்று பார்த்தபோது தூரத்தில் உயரமாக எழுந்திருந்த மதில்கள் தெரிந்தன. பெரிய கோபுரங்கள், கொடி பறக்கும் அரண்மனை, கூட்டம் நிறைந்த சந்தைகள். அது மதுரை. கோவலன் மகிழ்ச்சியுடன் சொன்னான், நாம் மதுரையை வந்தடைந்து விட்டோம் என்று. கண்ணகி, அதோ மதுரை. கண்ணகியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஆனால் அந்த நகரம் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கவில்லை. விதி அமைதியாக காத்திருந்தது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, சில நேரங்களில் நாம் தேடி செல்லும் நகரம் நமக்கு புதிய வாழ்க்கையை தரும். சில நேரங்களில் அந்த நகரம் வரலாற்றையே மாற்றும். கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள் நுழைய தயாராகிறார்கள்.
ஆனால் அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது வாணிபமல்ல, விதியின் தீர்ப்பு. நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, புதிய தொடக்கங்கள் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கின்றன. ஆனால் அந்த நம்பிக்கையை நிலைநிறுத்துவது நமது செயல்களும் சில நேரங்களில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைகளே ஆகும். மதுரைக்குள் நுழைந்த கோவலன் கண்ணகியின் சிலம்பை விற்க முயல்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அரண்மனையில் நடந்த ஒரு திருட்டு, ஒரு பொற்கொல்லனின் பேராசை, ஒரு அரசனின் அவசர தீர்ப்பு, இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து வரலாற்றின் மிக பெரிய அநீதியை உருவாக்குகின்றன. அதனை பகுதி 7 பார்ப்போம்.